ஏற்றுமதி வழிகாட்டி உங்களோட ரமேஷ்குமார் சார் வந்துட்டாங்க. நீ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், நம்மளும் கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சார். வர க்ளோ ஆகிட்டே போறீங்க, என்ன உங்களோட சருமத்தின் ரகசியம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, எஸ்எஸ்டிவியுமே அந்த எஸ்எஸ்டிவியில் வர நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி, நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, அப்புறம் இந்த ஏற்றுமதி நிகழ்ச்சியோட காரணம் தாங்க சார். இல்லை, அதனால நம்ம அப்படியே ஃபேஸ் ஹாப்பியாக. ஓகே, நான் இப்போ ஆரம்பிச்சுட்ருவோமா? சூப்பர், சிறப்பு. எப்படி சார் இப்போ நம்ம இப்போ போன வாரம் மட்டும் பண்ண முடியல, யாராவது கேட்டாங்களா ஏன் போன வாரம் லைவ் வரல, அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்களா அவங்கள? நிறைய பேர் கேட்டாங்க சார். ஓகே சார். ஏன்னா வாரம் லைவ் வந்துட்டு இருக்கு, போன வாரம் வரல அப்படின்னு கேட்டாங்க சார். ஓகே சார். என்ன சொல்லி சமாளிச்சு வச்சிங்க? ஒரு சில பல காரணத்தினால பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருந்தேன். அப்புறம் நீங்க கேட்ட நிகழ்ச்சி அடுத்த வாரம்லேருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுன்னு சொன்னாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதான் லாஸ்ட் ஒரு வீக் மட்டும் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வாரம் அது ஃபீல் பண்ணாங்கிற மாதிரி பாருங்க, எனர்ஜியோட நம்ம ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. ஓகே சார், அப்படியே கொஸ்டின்குள்ள போகலாம். சூப்பர் சார். இப்போ என்னன்னா சார், நம்ம ஸ்டார்ட் பண்றப்பயே இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னா, இந்த உணவு பண்டங்கள்லாம் பதப்படுத்துறாங்கல்ல சார், அந்த உணவு பதப்படுத்துற விஷயங்களை அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இந்தியாவிலிருந்து சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒரு பொருளை அசல் நிலையிலிருந்து அந்த பொருளின் தரம், சுவை, மனம் மாறாமல் வேறொரு நிலைக்கு மாற்றக்கூடிய செயல் வடிவம் பதப்படுத்துதல் என்று பெயர். இந்த பதப்படுத்த உணவுப் பொருட்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு ஆகிய நறுமணப் பொருட்கள், பால் மற்றும் பால் பொருட்கள், சோயா சார்ந்த பொருட்கள், கொக்கோ பொருட்கள், இறைச்சி, சாக்லேட் ஆகிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு எக்ஸ்போர்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் இல்லையா? ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்கு இல்லைங்களா? சூப்பர் சார். நம்ம வார்த்தை நீ என்ன பெரிய முந்திரியா அப்படிங்க போம் இல்லைங்களா? ஸோ முந்திரியை பற்றி அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்தியாவிலிருந்து முந்திரி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் முந்திரி மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் முந்திரி 2023-24 ஆண்டில் 782,000 டன் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதே முந்திரி 2024-25 ஆண்டில் 795,000 டன் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது, அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் முந்திரி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சாகுபடி செய்யப்படும் முந்திரி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து முந்திரி 2024-25 ஆண்டில் ஜப்பான், கனடா, பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. முந்திரி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படி ஏற்றுமதி செய்யலாம். முந்திரியை மதிப்பு கூட்டி முந்திரி எண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். முந்திரி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரி ஸ்பைசஸ் போர்டு, கேஷ்யூ போர்டு, இந்திய அரசின் முந்திரி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். முந்திரி ஏற்றுமதி செய்ய FSSA தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். முந்திரி ஏற்றுமதி செய்ய பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். முந்திரி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ முந்திரிக்கு நல்ல வேல்யூ இருக்கா? மாலத்தையும் திட்டுறப்ப போடா நீ என்ன பெரிய முந்திரியா அப்படின்னு கேட்காது. ஏன்னா முந்திரிங்கிறது பெரிய விஷயம் தான் போல இருக்கு. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா ஒரு சில மாவட்டங்கள் பற்றி பேசுகிறப்ப சேலம் எனக்கு பர்டிகுலராக தோணுது. சேலம் மாவட்டத்தில் என்னென்ன விஷயம் சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்க சார். சேலம் மாவட்டம் மேங்கோ சிட்டி, மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்திலிருந்து மாம்பழங்கள், வெள்ளி கொலுசு, கைவினைப் பொருட்கள், விசைத்தறி துணிகள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சேலம் மாவட்டத்திலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
சூப்பர் இல்லைங்களா? ஸோ சேலத்தில் வந்து சேலம்னாலே மாங்கலம் தான், மாம்பழம்னாலே சேலம் தாங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருப்ப அந்த கடல் சார்ந்த உணவுகள் பேசுகிறப்ப அந்த ஒரு துறைமுகம்னு ஒன்று பார்க்குறப்ப வந்து சென்னை துறைமுகம் இருக்குல்ல சார், அது வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ சென்னை துறைமுகத்துலேருந்து எங்கெங்கே போகுது அதை பற்றின கூடுதல் விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். சென்னை துறைமுகம் இந்தியாவில் மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாகும். சென்னை துறைமுகம் இந்தியாவின் ஏற்றுமதியில் நுழைவாயிலாக திகழ்கிறது. சென்னை துறைமுகத்தின் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். சென்னை நானும் ஐயன் சூர்யா மாதிரி போய் தங்கம் கடத்தலான்னு இருக்கேன், பட் முடியாது, பிடிச்சி கூட்டு போய் உட்காரச்சு திக்கிது வாங்கி. சென்னை துறைமுகத்திலிருந்து நறுமணப் பொருட்கள், காபி, டீ, பருத்தி துணிகள், ரெடிமேட் ஆடைகள், வீட்டு உபயோக பயன்பாட்டு துணிகள், காலணிகள், தோல் பைகள், தோல் காலணிகள், தோல் ஆடைகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள், தொழிற்சாலை இயந்திரங்கள், மின்சார உபகரணங்கள், உலோகப் பொருட்கள், கனரக இயந்திரங்கள், மின்னணு உதிரிபாகங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், கணினி தொடர்பான உபகரணங்கள், உரங்கள், ரசாயன திரவங்கள் ஆகிய பொருட்கள் சென்னை துறைமுகத்திலிருந்து சென்னை துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள். சென்னை துறைமுகம்லேருந்து இது ஏற்றுமதி பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா சார்? இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், தென்னை மரத்துலேருந்து எடுக்கப்படுற நிறைய விஷயங்கள், ஓலைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து வேல்யூ வந்து எண்ணெய்க்கும் தேங்காய்க்கும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து தேங்காய் எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க அண்ட் எந்தெந்த நாடுகளுக்கு வந்து அது போய் சேருது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் தேங்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் தேங்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. பொள்ளாச்சி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் தேங்காய் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காயின் எடை 500 கிராமிலிருந்து 750 கிராம் வரை இருக்க வேண்டும். இந்த எடையுள்ள தேங்காய் ஏற்றுமதி தரமுள்ள தேங்காய். இந்த எடையுள்ள தேங்காய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தேங்காய் சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் ஏற்றுமதி செய்ய FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். தேங்காய் ஏற்றுமதி செய்ய பீட்டோசான்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். தேங்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கோகனட் போர்டு, இந்திய அரசின் தேங்காய் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். தேங்காய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். தேங்காய் ஏற்றுமதி செய்யும் பொழுது அதிக லாபம் கிடைக்கிறது. புதிதாக ஏற்றுமதி செய்ய தொழில் தொடங்குபவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் தேங்காய் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். தேங்காய் வந்து நல்ல வேல்யூ இருக்காமா? ஸோ வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஆனால் இப்போ இருக்க ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் எடுத்து போட்டால் அதோட 2 மடங்கு 3 மடங்கு எடுக்கலாம்னு சார் சொல்கிறாரு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த சணல் பொருட்கள் இருக்குல்ல சார், சணல் பொருட்கள் எப்படி செய்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இது கவர்மெண்ட் அதுக்கான வளர்ச்சி கழகம் அவங்களோட முறைகேடு என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சணல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம், ஜூட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் சணல் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம். சணல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து சணல் பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ், சணல் மூலம் கோணிப்பைகள், தாம்பூலப்பை, காலேஜ் பேக், டிராவல் பேக், லேப்டாப் பேக், லஞ்ச் பேக், ஷாப்பிங் பேக், ஃபைல், பர்ஸ் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து சணல் பொருட்கள் ஜப்பான், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சணல் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜூட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் சணல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். சணல் பொருட்கள் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும். சணல் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து தொடர்ந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, தேனி மாதிரி சுறுசுறுன்று அப்படின்னு சொல்லுவாங்க சில பழமொழிலாம், அந்த மாதிரி வந்து தேன் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதோட கூடுதல் விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் தேன் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் தேன் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மார்த்தாண்டம் பகுதி இந்தியாவின் தேன் கிண்ணம் என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தேன் மலேசியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, வியட்நாம், தாய்லாந்து, ஹாங்காங், ஜப்பான், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேன் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். பீட்டோசான்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். தேன் ஏற்றுமதி செய்ய
இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். தேன் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். தேன் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறது. தேன் ஏற்றுமதி செய்யலாம். 100% ஆர்கானிக் ஹனி, இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட தேன் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னன்னா சார், வாழை இலை எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அதோட பேக்கிங் எப்படி சார் இருக்கணும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவிலிருந்து வாழை இலை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வாழை இலை ஏற்றுமதி செய்ய பேக்கிங் மிகவும் முக்கியமானது. வாழை இலையில் தூசி மண் இல்லாமல் தண்ணீரினால் சுத்தமாக கழுவ வேண்டும். வாழை இலை கிளியாமல் இருக்க வேண்டும். வாழை இலையை பூஞ்சை தாக்காமல் தூய்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும். வாழை இலையை முழு வாழை இலையை 50 இலைகளாக ஒரு பண்டிலாக கட்டிக்கொள்ள வேண்டும். 50 இலைகள் கொண்ட பண்டில்களுக்கு அட்டைப்பட்டியில் பேக்கிங் செய்து பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. வாழை இலையையும் பாதுகாப்பாக பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். இறக்குமதியாளரிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து இப்போ வந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் எடுத்து வச்சிருக்கோம். கருப்பு படத்துல வந்து நல்லா பார்த்தீங்களா சார்? சூர்யாவோட பார்த்தீங்களா? படம் பார்த்துட்டு வந்துட்டு தான் சார் வைப்பாக இருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து வைப்பு ஏற்றி விடுற மாதிரி ஒரு பாட்டு. அதை பார்த்துட்டு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் அவங்க விஜய் பிளாக் கார்த்தி, நம்மளோட ரமேஷ்குமார் சார்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்களுக்கான இன்னொரு ஷோ மக்களே, ஏற்றுமதி வழிகாட்டி.